Don't forget to like, subscribe, and share the videos. Welcome to Ganesh IS Academy. Today we are going to see a topic which was related to the UPSC 2025 prelims. Okay, the topic was Negro River. So Negro River recently because of the Negro River facing a severe drought in the history of Amazon River. Okay, it is a tributary of Amazon River that is facing a higher level of drought. Let's see why it was in the news. Drought has raised the Amazon River tributary to its lowest level in the over to the 122 years. ஓகேவா, அந்த 122 வருஷத்துல இதுதான் இது லோவஸ்ட் லெவலா வந்து போயிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா, இதுதான் அந்த நெக்ரோ ரிவர், ரியோ நெக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த ரியோ நெக்ரோ அப்படிங்கிற ரிவர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. நீங்க வந்து பார்த்தாலே தெரியும், அந்த லேண்ட்ல வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, இது எல்லாமே இந்த லேண்ட் சர்ஃபேஸ் தான். ஓகேவா, அந்த மாதிரி பாக்குறப்ப இது வந்து கொஞ்சம் சிவியர் டிராட்டா வந்து இருக்குது. 122 இயர்ஸ் வந்து இப்பதான் இவ்வளவு சிவியர் டிராட் வந்து இந்த ரிவர் வந்து ஃபேஸ் பண்ணுது. ஓகேவா, the Negro River is a major Amazon tributary has hit its lower level ever recorded in the ஓகேவா இருக்கல இதுக்காக கம்மியானது 12.66 meters. ஓகேவா, அந்த லெவலுக்கு வந்து தண்ணியோட வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. Due to severe affecting daily activities of in Manaus. Okay, it is a city in the Amazon rainforest. So let's see detail about the Rio Negro. Okay, the Rio Negro is the one of the largest tributaries of the Amazon River. So the Amazon River one of the major tributary in the Rio Negro. Okay, also called as the Negro River. Okay, it is also one of the world's largest rivers in the terms of discharge. Okay, and the water discharge capability பார்க்கறப்ப இது வந்து one of the largest river வந்து இருக்குது. Okay, it originates in the several head streams including the Pampas and also called as the Mapas and the Guaiania, and then which rise in the rise of eastern Colombia. Okay, இந்த பர்டிகுலரான நெக்ரோ ரிவர் வந்து எங்க ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி பாக்குறப்ப ஈஸ்டர்ன் கொலம்பியா ரீஜன்ல தான் வந்து இது வந்து ரைஸ் ஆகுது. ஓகேவா, இட் ஃப்ளோஸ் along the Colombian and Venezuelan border. ஓகேவா, இதோட ஃப்ளோயிங் வந்து பாக்குறப்ப இது வந்து 3 கண்ட்ரி வந்து கவர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறப்ப கொலம்பியா, அதுக்கப்புறம் வெனிசுலா பார்டர்லயே வந்து இருக்கு பிஃபோர் கிராசிங் வந்து பிரேசில். ஓகேவா, மெயினா ஃப்ளோ ஆகுறது வந்து பிரேசில் தான் ஃப்ளோ ஆகுது. பட் பிரேசிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அப்படின்னா கொலம்பியன் அண்ட் வெனிசுலா பார்டரை தாண்டி தான் இந்த ரிவர் வந்து வருது. ஓகே, த ரிவர் நெக்ரோ இஸ் மேண்டரிங் ஜெனரலி ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட்வர்ட். ஓகேவா, அந்த இது வந்து மேண்டரிங் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் தான். ஓகே, நம்மளுக்கு வந்து தெரியும் மோஸ்ட்லி வந்து அமேசான்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே வந்து மேண்டரிங் ரிவர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில பாக்குறப்ப இந்த நெக்ரோ ரிவரும் வந்து மேண்டரிங் ரிவர் தான். பிக்கிங் அப் த பிராங்கோ ரிவர் அண்ட் அதர் ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் த டு மனாவஸ். ஓகேவா, அந்த மனாவஸ்ல வந்து இது வந்து ட்ரைன் ஆகுது. ஓகே, த பிரேசில் த லார்ஜஸ்ட் சிட்டி இன் த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மனாவஸ் தான் என்ன பண்றாங்கன்னா அப்படின்னா அந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய பெரிய சிட்டியே அந்த மனாவஸ் தான். ஓகே, இட் பாசஸ் த்ரூ த கொலம்பியா, வெனிசுலா அண்ட் த பிரேசில். த ரிவர் வாஸ் நேம்டு நேக்ரோ. ஸோ இந்த நேமுக்கு வந்து எதுக்காக நேக்ரோ சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறப்ப நேக்ரோங்கிற டேர்முக்கு வந்து போர்ச்சுகீஸ்ல வந்து பிளாக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஓகே, அந்த போர்ச்சுகீஸ்ல வந்து பிளாக் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நீக்ரோ இருக்கிறதுனால இதுக்கு வந்து கொடுக்குறாங்க பிகாஸ் ஆஃப் த வாட்டர்ஸ் டார்க் கலரைசேஷன். ஓகே, அந்த ரிவரோட கலரே வந்து கொஞ்சம் டார்க் கலர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதனாலதான் இது வந்து நீக்ரோ ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த பிக்சர்ல பார்த்தாலே தெரியும், இது வந்து என்னன்னா அந்த லேண்ட் சர்ஃபேஸ் ட்ரை ஆனதுனால தெரியக்கூடிய லேண்ட் சர்ஃபேசஸ். நீங்க அந்த பிக்சரை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிளாக் கலர்ல தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர்னால என்ன தெரியும், இந்த மாதிரி ஒரு மட் கலந்த வாட்டர்னா இப்படி இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி இல்லாம இந்த நீக்ரோ ரிவர் வந்து கொஞ்சம் பிளாக்கிஷ் வாட்டரா இருக்கும். ஓகேவா, அந்த பிளாக் கலர் வாட்டரா இருக்கும், அதனாலதான் இது வந்து நீக்ரோ ரிவர். The Rio Negro is the largest black water river in the world. ஓகே, வேர்ல்ட்ல இருக்கிறதுல லார்ஜஸ்ட் பிளாக் வாட்டர் ரிவர்ங்கிறது இந்த ரிவர் நீக்ரோ தான். வாட்டர் கண்டெய்ன்ஸ் த லிட்டில் செடிமெண்ட் அண்ட் ரேங்க்ஸ் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ரிவர். ஸோ இந்த வந்து பொல்யூட் ஆகாத ஒரு ரிவரா வந்து இருக்குது. ஓகேவா, இந்த ரிவர் நெக்ரோ அப்படிங்கிறது. The reserve and the national park along the Rio Negro from the giant protected area called Central Amazon Ecological Corridor அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த ஏரியாலுமே கவர் பண்ணக்கூடிய வந்து இந்த ரிவர் நீக்ரோ வந்து கவர் ஆகுது. ஓகேவா, ப்ரொடக்ட் விச் வாஸ் த லார்ஜஸ்ட் செக்ஷன் ஆஃப் ப்ரொடக்டட் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இந்த ரிவரோட மேப் வைஸ் பாக்குறப்ப வந்து கொலம்பியா இருக்குது, அதுக்கப்புறம் வெனிசுலா வந்து இருக்குது,
அண்ட் தென் இங்க வந்து பிரேசில். ஓகேவா? அப்படி பார்க்குறப்ப இது இந்த ரிவரோட ஆரிஜின்ஸ் வந்து இங்க இருந்து வருது ஆஸ் வெல் அஸ் இங்க இருந்து வருது. ஓகேவா? அந்த மாதிரி ரெண்டுமே ஜாயின் பண்ணி தான் இது வந்து அமேசானோட ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரியா வந்து மாறி ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? இட் இஸ் த லார்ஜஸ்ட் பிளாக் வாட்டர். ஓகே, அது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிவர் நெக்ரோ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம வந்து ஜாகிரபிக்கலா மேப் பேஸ்டு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜாகிரபிக்கலா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே மற்ற ஒரு பாயிண்ட் வந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து ஷேர் பண்ணுது, எந்தெந்த கண்ட்ரியோட ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ பிலிம் பாயிண்ட் ஆஃப் ஜாகிரபிக்கலா பார்க்குறப்ப இந்த ரிவர் ரிவரை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ரிப்ளை பண்றேன். டாபிக் வாஸ் new GI tagged products from the Assam. Okay, let's see why it was in the news. 8 products used by Assam tribe granted GI tag. Okay, அந்த அசாம் ட்ரைப் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இங்க வந்து GI tag வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, யாரும் கொடுத்துருக்காங்க பார்க்குறப்ப Geographical Indicator Registry in Chennai has granted the GI tag to the 8 products from the Assam region, including the traditional food items and as well as the வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் பியர். ஓகேவா? அந்த ரைஸ் பியர் as well as the ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இங்க வந்து GI டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நியூவா கொடுத்த 8 ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த கம்யூனிட்டி வந்து பர்டிகுலரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா போடோ. ஓகே, அந்த போடோங்கிற கம்யூனிட்டியோட ப்ராடக்ட்ஸ் தான் GI டாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த போடோ ட்ரைப் வந்து அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப் தான். ஸோ லெட்ஸ் சி அபவுட் தேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ எதுக்கெல்லாம் GI டாக் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதோட ஸ்பெசிலிட்டி வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, the rice beer varieties. So first of all பார்க்குறப்ப அவங்க வந்து 3 kind of rice வெரைட்டி வந்து வச்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து GI tag வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் போடோ ஜுவோ கோரான். ஓகேவா? போடோ ஜுவோ கோரான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது இஸ் ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் about 16.11 when compared with the other varieties of rice beer made by the Bodo community. ஸோ இருக்கிறதுலே அவங்க வச்சிருக்கிறதுலே இருக்க அதிகபட்ச ஆல்கஹால் லெவல் இருக்கக்கூடிய ஒரு பியர்னா இந்த போடோ ஜுவோ கோரான். ஓகேவா? அந்த பர்டிகுலர் ரைஸ் பியருக்கு வந்து GI tag வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைப்ரா ஜோ பிட்வி. ஓகேவா? மைப்ரா ஜோ பிட்வி ஆல்சோ நோன் அஸ் த மைப்ரா ஜூ பிட்வி ஆர் த மைப்ரா ஜூ. ஓகேவா? the differences ஜூ ஆர் த ஜூ. ஓகே, பிட்வி. It is served as a welcome drink by the most Bodo tribe. So if you are going to visit the Bodo tribe, they give us a welcome drink, the மைப்ரா ஜோவா பிட்வி. ஓகே, they give it as a welcome drink to you. It is prepared by fermenting half cooked rice. Okay, the fermenting the half cooked rice to with less water and adding a little ammo. So ammo is like kind of yeast. Okay, so adding it to half cooked rice for the fermentation, a potential source of yeast to do it. Okay, and then Bodo Joa Gishi. Okay, Gishi or Gishi, you can whatever call it. Okay, Bodo Joa Gishi. It is also a traditionally fermented rice based alcoholic beverage. So there are the 3 kind of alcoholic beverage which was made by the rice. Okay, based as a rice. So next product சொல்லி பார்க்குறப்ப அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேவா? the first food item was Bodo Nafam. Bodo Nafam சொல்லி பார்க்குறப்ப என்ன அப்படின்னா it is a favorite dish of fermented fish. ஓகேவா? இந்த fermented fish சொல்லி பார்க்குறப்ப என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஏர் கண்டிஷன் அன்ஏரோபிக்லி, ஓகேவா, காத்து கூட போக முடியாத ஒரு பாட்ல வந்து அதை வந்து அடைச்சு அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபெர்மெண்டேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. ஓகேவா? ப்ரிப்பேர்டு அண்ட் aerobically in a tightly sealed container in a process that requires about 2 to 3 months. ஓகேவா? 2 to 3 months வரைக்கும் அந்த கண்டெய்னர்லயே வச்சு ஃபெர்மெண்டேஷன் ஆக்கி அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவாங்க. ஓகேவா? இந்த ஃபுட் ஃபெர்மெண்டட் ஃபிஷ் வந்து. ஓகே, அதுக்கப்புறம் போடோ ஒன்ட்லா. போடோ ஒன்ட்லா சொல்லி பார்க்குறப்ப இட்ஸ் அ ரைஸ் பவுடர் கறி flavored with garlic, ginger, salt and alkali. Alkali சொல்லி பார்க்குறப்ப தெரியும் இட் இஸ் a kind of metals soluble in the waters. ஓகேவா? அதுதான் ஆல்கலி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி தான் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த போடோ ஒன்ட்லா அப்படிங்கிற ஒரு டிஷ் வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் போடோ கொக்கா. போடோ கொக்கா சொல்லி பார்க்குறப்ப இட் இஸ் லோக்கலி நோன் அஸ் த கொக்கா குக்கி அண்ட் இட் இஸ் ப்ரிப்பேர்ட் டூரிங் த பீஃப் சாகு. ஓகேவா? இந்த பீஃப் சாகு ஃபெஸ்டிவல் அப்போதான் இது வந்து கிரியேட் பண்ணாங்க இந்த பர்டிகுலர் குவா குக்கி. ஓகேவா? இந்த கொக்கா குக்கி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான டிஷ் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல கிரியேட் பண்ணாங்க. இந்த ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னா அந்த போடோ கம்யூனிட்டியோட நியூ இயர். ஓகே,
ஸோ அந்த போடோ கம்யூனிட்டியோட நியூ இயர் ஃபெஸ்டிவல் தான் இந்த பிஸ்வாகு. ஓகே, பிஸ்வாகு அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த டைம்ல தான் இவங்க வந்து ஃபுட் வந்து கிரியேட் பண்றாங்க. அதுக்கும் ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் போடோ நர்சி. ஸோ இந்த போடோ நர்சிங் வழி என்ன அப்படின்னா செமி ஃபெர்மெண்டட் ஃபுட் ப்ரிப்பேர்டு வித் ஜூட் லீவ்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து ஜூட் வந்து தெரியும், அந்த ஜூட் தயாரிக்கக்கூடிய லீவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜூட் லீவ்ஸ் வந்து செமி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அது வந்து என்ன பண்றாங்க, அதை வச்சு ஒரு டிஷ் பண்றாங்க. ஓகேவா? ரிச் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரிச்சான சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் அந்த ஃபுட். ஓகேவா? இந்த பர்டிகுலர் போடோ நர்சி. ஓகேவா? அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் எசென்சியல் மினரல்ஸ் இன்க்ளூடிங் த கால்சியம் அண்ட் மேங்கனீசம். ஓகேவா? இந்த 2 விதமான மினரல்ஸ் இது வந்து ரிச்சா வந்து இருக்குது இந்த பர்டிகுலர் ஃபுட்ல மட்டும். அதுக்கப்புறம் ஃபைனலா பாக்குறப்ப அவங்களோட க்ளோத். ஓகேவா? அந்த போடோ அரோனை, அந்த போடோ அரோனைங்கிறது இவங்க மேட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஒரு கிளாத் தான். ஓகேவா? இட் இஸ் அ ஸ்மால் பியூட்டிஃபுல் கிளாத். இதோட மீட்டர்ஸ் சொல்லி பாக்குறப்ப 1.5 to 2.5. ஓகேவா? அந்த சின்ன ஒரு துண்டுமா இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அந்த கிளாத். ஸோ இந்த பிக்சர்ல பாக்குறீங்கல்ல, இதுதான் அந்த இது எல்லாமே. இது வந்து இந்த ரைஸ் பியர், ஐ திங்க் இட் இஸ் அந்த ஜூட் லீவ்ஸ் வச்சு பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் இதுவும் ரைஸ், அதுக்கப்புறம் அந்த ரைஸ் பவுடர் கறி, அண்ட் தென் இட் இஸ் ஆல்சோ ரைஸ் பீர். அதுக்கப்புறம் இது வந்து இந்த செமி ஃபெர்மெண்டட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ஃபிஷ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்களோட கிளாத். ஓகே, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவங்க வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிலிம்ஸ் ஃபேண்டப்ல பார்க்குறப்ப போடோ கம்யூனிட்டியை பற்றி கேட்கலாம், ஆஸ் வெல் அஸ் இந்த ஜிஐ டேக் வச்சு பேச இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு கேட்கலாம். ஓகேவா? ஸோ 2 விதமாகவும் இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ரிப்ளை பண்றேன். See you in the next video, and bye from Ganesh IAS Academy. Thank you.